களை கீழே விரிவாக காணலாம். நீங்கள் உங்களுக்காக உழைத்து உங்கள் ஆற்றலை உங்களுக்குள் மீட்டெடுக்கும் போது ஆரம்பத்தில் சில சங்கடங்களும் ஒரு சிறிய குழப்பமும் ஏற்படலாம். உங்கள் வாழ்க்கையின் சில முக்கியமான பகுதிகள் சிதைந்து போகலாம். ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இது நடப்பது இயல்பானது. ஏனென்றால் நீங்கள் உங்களுக்கும் உங்கள் பழைய யதார்த்தத்திற்கும் இடையிலான ஆற்றல் பிணைப்புகளை உடைக்கிறீர்கள். உங்கள் எதிர்காலத்துடன் அதிர்வுபூர்வமாக பொருந்தாத எதுவும் தானாகவே விலகிவிடும். அதை இயல்பாக நடக்க விடுங்கள். உங்கள் பழைய வாழ்க்கையை மீண்டும் ஒன்றாக இணைக்க முயற்சிக்காதீர்கள். ஏனென்றால் நீங்கள் உங்களுக்குள் அழைக்கும் புதிய விதியுடன் ரொம்ப மும்முரமாக இருப்பீர்கள். ஆசிரியர் தனது நண்பரின் அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார். சவால்: தியானப் பயிற்சியை தொடங்கிய 3 வாரங்களுக்குப் பிறகு ஒரு பல்கலைக்கழகத்தின் துணைத் தலைவராக இருந்த அந்த நண்பர் நிர்வாகக் குழு கூட்டத்திற்கு சென்றார். அவர் அந்த பல்கலைக்கழகத்தின் முதுகெலும்பாக இருந்தார். மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களால் மிகவும் நேசிக்கப்பட்டார். ஆனால் அந்த கூட்டத்தில் அவர் வேலையிலிருந்து நீக்கப்பட்டார். இதனால் குழப்பமடைந்த அவர், நான் ஆன்மீக பயிற்சியில் ஈடுபடும்போது எனக்கு நல்ல விஷயங்கள் அல்லவா நடக்க வேண்டும் என்று ஆசிரியரிடம் கேட்டார். ஆசிரியரின் அறிவுரை: ஆசிரியர் அவரிடம், அந்த பிழைப்புக்கான பயம் போன்ற உணர்ச்சிகளை பிடித்துக் கொள்ளாதீர்கள். அப்படிச் செய்தால் நீங்கள் உங்கள் கடந்த காலத்திலேயே சிக்கிவிடுவீர்கள். அதற்கு பதிலாக தற்போதைய தருணத்தை கண்டறிந்து அந்த இடத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையை உருவாக்குங்கள் என்று அறிவுறுத்தினார். நேர்மறையான மாற்றம்: 2 வாரங்களுக்குள் அந்த நண்பர் ஒரு பெண்ணை காதலித்து பின்னர் திருமணம் செய்து கொண்டார். அதைத் தொடர்ந்து ஒரு பெரிய மற்றும் சிறந்த பல்கலைக்கழகத்தில் துணைத் தலைவராக ஒரு சிறந்த வேலைக்கான வாய்ப்பையும் பெற்றார். 1 வருடம் கழித்து அவரை பணிநீக்கம் செய்த பழைய கல்லூரி அவரை தலைவராக பிரசிடென்ட் பொறுப்பேற்கும்படி மீண்டும் அழைத்தது. இதன் மூலம் ஆசிரியர் கூறுவது என்னவென்றால், உங்கள் பழைய யதார்த்தம் மறைந்து புதியது வெளிவரும்போது பிரபஞ்சம் உங்களுக்காக என்ன அற்புதமான விஷயங்களை வைத்திருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது. இந்த இறுதி பகுதி மன மாற்றத்திற்கான ஒரு நுட்பத்தை பற்றி பேசத் தொடங்குகிறது. நீங்கள் வெளி உலகத்திலிருந்து உங்களை துண்டித்துக் கொள்ள விரும்பினால், உங்கள் மூளையின் அலைகளை பிரெயின் வேவ்ஸ் எப்படி மாற்றுவது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் விழித்திருக்கும் மற்றும் உணர்வுடன் இருக்கும் பெரும்பாலான நேரங்களில் உங்கள் மூளை பீட்டா, பேட்டா அலை அதிர்வெண்களில் இயங்குகிறது. இதில் குறைந்த அளவு பீட்டா, லோ ரேஞ்ச் பேட்டா என்பது நீங்கள் வெளி உலகத்திலிருந்து எந்த அச்சுறுத்தல்களையும் உணராத போது ஏற்படும் ஒரு தளர்வான நிலையாகும். அந்த நிலையில் நீங்கள் உங்கள் உடல், அது இருக்கும் இடம் மற்றும் நேரம் ஆகியவற்றை பற்றி விழிப்புணர்வுடன்